நீங்கள் உங்கள் கேரியரில் நீங்கள் ஷைன் ஆகணுமா? அப்போது உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் பெஸ்ட்டாக இருக்கணும். சிம்பிளிஃபை யுவர் மெசேஜ், பாடி லாங்குவேஜ் மேட்டர்ஸ், ஆக்டிவ் லிசனிங், எக்ஸ்பேண்ட் யுவர் வெக்காபுலரி. சிம்பிளிஃபை யுவர் மெசேஜ் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? உங்களோட மெசேஜை ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரு குழந்தைக்கு எப்படி நீங்கள் உங்களோட மெசேஜை சொல்லணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணி மெசேஜை பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பாடி லாங்குவேஜ் மேட்டர்ஸ். நீங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் வேர்ட்ஸ் நீங்கள் பேசும்போதோ இல்லை கம்யூனிகேட் பண்ணும்போதோ உங்களோட பாடி லாங்குவேஜ் என்ன செய்யணும்? அதை அந்த எக்ஸ்பிரஷன் ஃபுல்லாக கொண்டு வரணும். அதே மாதிரி வந்து ஆக்டிவ் லிசனிங். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா லிசனிங் தான். அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்க பேசுறதை நீங்கள் லிசன் பண்ணி அவங்க சொல்கிற விஷயத்தை நீங்கள் உள்வாங்கினீங்கன்னா தான் நீங்கள் என்ன செய்ய முடியும்? உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்பேண்ட் யுவர் வெக்காபுலரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீடிங் புக்ஸ், அதாவது நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வெக்காபுலரியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? கம்யூனிகேஷன்லையும் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஏன் வந்து கம்யூனிகேஷன்ஸில் சில பேர் வந்து வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னா நிறைய வேர்ட்ஸ்க்கு வந்து வெக்காபுலரி வந்து தெரியாதுன்றதுக்காக தான் அவங்க வந்து கம்யூனிகேஷன்லேயே ரொம்ப ஷையாக இருப்பாங்க. அப்போ உங்களோட வெக்காபுலரியை நீங்கள் பில்ட் பண்ணுமா? நீங்கள் என்ன செய்யுங்க? நிறைய புக்ஸ் வந்து ரீட் பண்ணுங்க. டெய்லி என்ன செய்யுங்க? ஒரு 5 வேர்ட்ஸாவது லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த வேர்ட்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய வெக்காபுலரி ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா என்ன ஆகும்? உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸும் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கேரியர்லையும் ஷைன் ஆகலாம்.